மெயின் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த விரைவு செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். அஜய் பரணி. முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். லெபனான் மற்றும் இஸ்ரேல் எல்லை பகுதியில் போர் சூழல் அதிகரித்துள்ள நிலையில் எல்லையில் தனது படைகளை ஹிஸ்புல்லா அமைப்பு குவித்துள்ளது. காசாவிற்கான உதவிகளை வழங்குவதில் கடும் நெருக்கடிகளை விதித்து வரும் இஸ்ரேல், கிரிப்டோ கரன்சி உள்ளிட்ட மாற்று வழிகளை நோக்கி திரும்பும் பொதுமக்கள். இஸ்ரேலில் கேள்விக்குறியாகும் ஜனநாயகம், பத்திரிகையாளர்களை சந்திப்பதை தொடர்ந்து புறக்கணித்து வரும் பிரதமர் நெதன்யாகு. இங்கிலாந்தில் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக உண்ணாவிரதம் மேற்கொண்டு வருபவர்களின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்திருப்பதாக மருத்துவர்கள் எச்சரிக்கை. உடனடி மருத்துவ தலையீடு அவசியம் என்றும் அவர்கள் வலியுறுத்தல். சிரியா மற்றும் இஸ்ரேல் இடையே ஆரம்பகட்ட உடன்படிக்கை எட்டப்பட்டிருப்பதாக அமெரிக்கா அறிவிப்பு. இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு சட்டப்பூர்வமாக்கப்படும் அபாயம் உள்ளதாக விமர்சகர்கள் எச்சரிக்கை. ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்தவர்கள் பெத்லஹேம் நகரில் உற்சாகமாக கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். ஆக்கிரமிப்பிற்கு மத்தியிலும் மக்கள் தங்கள் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்தினர். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையே போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கும் நிலையில் எல்லை பகுதிகளில் ஹிஸ்புல்லா தனது படையினரை நிலைநிறுத்தி வருகின்றது. நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை தயாராக வைத்திருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இஸ்ரேல் எல்லையில் தனது படைகளை குவித்துள்ள ஹிஸ்புல்லா அமைப்பு நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை தயாராக வைத்திருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேலுடன் போர் வெடிப்பது தவிர்க்க முடியாதது என்று நம்பிக்கையின் அடிப்படையில் சில நாட்களுக்கு முன்பே ஹிஸ்புல்லா தனது போர் படைகள் மற்றும் முக்கியமான ஆயுதங்களை ரகசியமாக இடமாற்றம் செய்ததாக கூறப்படுகின்றது. காசாவிற்கான மனிதாபிமான உதவிகளை தடுக்க வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் விதிக்கும் கடுமையான தடைகள் தன்னார்வலர்களை கிரிப்டோ நாணயங்களுக்கு திருப்புகின்றன. இஸ்ரேல் விதிக்கும் நிதி கட்டுப்பாடுகள், முற்றுகை மற்றும் குளிர்கால சூழ்நிலை காசாவில் மனிதாபிமான நெருக்கடியை மேலும் மோசமாக்கியுள்ளன. காசா மக்களுக்கு மனிதாபிமான உதவி அனுப்ப முயலும் தன்னார்வலர்கள் மற்றும் அமைப்புகள் கடுமையான நிதி தடைகளை எதிர்கொள்கின்றார்கள் என ஹாரட்ஸ் நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. வங்கிகள் மற்றும் கிரெடிட் கார்டு நிறுவனங்கள் பாலஸ்தீன போராளி குழுக்களிடம் நிதி செல்லக்கூடும் என்ற காரணத்தை முன்வைத்து சிறிய தொகைகளையும் தடுக்கின்றன. இஸ்ரேல் காசா இடையிலான வங்கி பரிவர்த்தனைகள் முற்றிலும் முடக்கப்பட்டுள்ளன. மேற்கு கரை வழியாக செய்யப்படும் பரிவர்த்தனைகளும் காசா வங்கி அமைப்பு சரிவு மற்றும் பண தட்டுப்பாடின் காரணமாக பணத்தை பெறுபவர்கள் 50% வரை கட்டணமாக இழக்க நேரிடுகின்றது. அத்துடன் பணத்தை அனுப்புவதற்கும் வங்கிகள் கடுமையான நிபந்தனைகள் விதிக்கின்றன. பணத்தை பெறுபவர்கள் குறித்த முழுமையான விவரங்களையும் அவர்களின் முகவரிகளையும் வங்கிகள் கேட்கின்றன. மருத்துவ மற்றும் மனித உரிமை அமைப்புகள் உள்ளிட்ட மனிதாபிமான அமைப்புகளும் இதே தடைகளை சந்திக்கின்றன. இந்த சூழலில் வெளிநாடுகளில் வாழும் தன்னார்வலர்கள் மாற்று வழிகளை நாடுகின்றனர். இதனால் கிரிப்டோ நாணயங்கள் வேகமான மற்றும் செயல்திறன் கொண்ட மாற்றமாக மாறியுள்ளன. இவ்வாறு அனுப்பப்படும் உதவித்தொகைகள் உடனடியாக குடும்பங்களிடம் சென்றடைகின்றன. செலவுகள் உணவு, உடை, மருந்து போன்ற அத்தியாவசியங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுவதை தன்னார்வலர்கள் கண்காணிக்கின்றனர். இதற்கிடையில் அக்டோபர் போர் நிறுத்தத்திற்கு பிறகும் நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். ஒப்பந்த மீறல்கள் 1000க்கும் மேல் நிகழ்ந்துள்ளன. குளிர்காலத்தின் கடும் குளிரால் கூடாரங்களில் வாழும் குழந்தைகள் உயிரிழக்கும் அபாயம் அதிகரித்திருப்பதாக சிவில் பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மனிதாபிமான உதவிக்கான அனுமதி மறுக்கப்படுவதும் முற்றுகையும் காசாவின் நிலையை மேலும் மோசமாக்குகின்றன. ஊடகங்களின் கடினமான கேள்விகளை தவிர்க்கும் பிரதமர் நெதன்யாகு செய்தியாளர்களுக்கான அணுகலை அரசியல் ஆயுதமாக மாற்றியுள்ளார். இது இஸ்ரேலின் ஜனநாயக மரபிற்கும் பொதுமக்களின் உரிமைக்கும் நேரடியான பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தனது வெளிநாட்டு பயணங்களை செய்தியாளர்கள் விரிவாக்க கவர் செய்வதை தொடர்ந்து கட்டுப்படுத்தி வருவது பொதுமக்களுக்கு தீங்கிழைக்கும் செயல் என்று தி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் கட்டுரை சுட்டிக்காட்டுகின்றது. ஊடக சுதந்திரத்தை அவர் சீர்குலைத்துள்ளதாக விமர்சனம் முன்வைக்கப்படுகின்றது. அரசு செலவில் இயங்கும் விங் ஆஃப் சயான் விமானத்தில் செய்தியாளர்களுக்கான தனிப்பகுதி இருந்தும் சமீபத்திய அமெரிக்க பயணங்களில் இஸ்ரேலிய செய்தியாளர்கள் அனுமதிக்கப்படவில்லை. இதனால் பயணங்களின் விவரங்களை அரசு செய்தி தொடர்பாளர்கள் வழங்கும் வரையறுக்கப்பட்ட தகவல்கள் மூலம் மட்டுமே மக்கள் அறிய வேண்டிய சூழ்நிலை உருவாக்கியுள்ளது. பாரம்பரியமாக வழங்கப்பட்ட ஆஃப் தி ரெக்கார்டு விளக்க கூட்டங்களும் கடந்த ஆண்டு நிறுத்தப்பட்டன. மேலும் நேர்மறை செய்திகளை வழங்கும் ஊடகங்களுக்கு மட்டுமே அணுகல் வழங்கப்பட்டு விமர்சன ஊடகங்கள் புறக்கணிக்கப்படுவதாக கட்டுரை கூறுகின்றது. உள்நாட்டு ஊடகங்களுக்கு பிரதமர் பேட்டியளிப்பது வெகுவாக குறைந்துள்ளது. இத்தகைய அணுகுமுறை தேர்தல் நெருங்கும் காலகட்டத்தில் தகவல் கட்டுப்பாட்டின் மூலம் அரசியல் ஆதிக்கத்தை உறுதி செய்யும் முயற்சியாகவே பார்க்கப்படுகின்றது. சுதந்திர ஊடகங்களின் கண்காணிப்பு இல்லாமல் ஜனநாயகம் பலவீனமடையும் என்றும் அரசின் சாதனைகளை கூட கேள்விக்குறியாகும் என்றும் கட்டுரை எச்சரிக்கை விடுத்துள்ளது. பாலஸ்தீன ஆதரவாளர் ஹெபா முரைசி 64 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்து வரும் நிலையில் அவரின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர்.
நீண்ட கால உண்ணாவிரதம் உடல் உறுப்பு செயலிழப்பு மற்றும் மரண அபாயத்தை உருவாக்குகிறது என மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பாலஸ்தீன ஆதரவாளரும் செயல்பாட்டாளருமான ஹெபா மொரைசி தொடர்ந்து 64 நாட்களாக உணவு எதையும் எடுத்துக்கொள்ளாமல் உண்ணாவிரதம் இருந்து வருவதால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். 60 நாட்களுக்கு மேல் உணவு இல்லாமல் இருந்தால் உடல் கொழுப்பு சேமிப்புகள் தீர்ந்து தசைகள் மற்றும் முக்கிய உடல் உறுப்புகள் சிதைய தொடங்கும். இதனால் மூளை, கல்லீரல், சிறுநீரகம் ஆகியவற்றிற்கு நிரந்தர சேதம் ஏற்படும் அபாயம் உள்ளது என்று 800க்கும் மேற்பட்ட மருத்துவ நிபுணர்கள் கையெழுத்திட்ட கடிதம் பிரிட்டன் அரசிற்கு அனுப்பப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி ஹெபா மொரைசி கட்டுப்படுத்த முடியாத தசை இழுக்குகள், உடல் நடுக்கம் மற்றும் சுவாச சிரமம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார். மூச்சை நினைவுபடுத்திக் கொண்டு சுவாசிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் முழு வாக்கியங்களை பேசவும் உரையாடலை தொடரவும் முடியாத நிலை உருவாகியுள்ளதாகவும் அவரின் தாயார் கூறுகின்றார். மற்ற உண்ணாவிரதக்காரர்களில் கம்ரான் அகமது 57வது நாளாக உண்ணாவிரதம் மேற்கொண்டு வரும் நிலையில் பல முறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கேள்வித்திறன் குறைவு, மார்பு வலி மற்றும் அதிக கீட்டோன் அளவால் அவதிப்படுகின்றார். 43வது நாட்களாக உண்ணாவிரதம் இருக்கும் வகை 1 நீரிழிவு நோயாளியான லூயி கிராமெல்லோ உண்ணாவிரத இருப்பது மிகவும் ஆபத்தானது என்று மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இவர் தொடர் உண்ணாவிரதம் இல்லாத நிலையிலும் ஆபத்து உள்ளது என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். 2 மாதங்கள் உண்ணாவிரதம் இருந்த டெயுட்டா ஹொக்ஸா உண்ணாவிரதத்தை தற்காலிகமாக நிறுத்தியிருந்தாலும் மீண்டும் உணவு தொடங்கும் போது ஏற்படும் ரீஃபீடிங் சிண்ட்ரோம் அபாயம் குறித்த கவலைகள் தற்போது எழுந்துள்ளன. பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் இங்கிலாந்தின் இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாட்டை கண்டித்தும் இவர்கள் உண்ணாவிரதம் இருந்து வருகின்றனர். மனித உரிமை அமைப்புகள் உடனடி மருத்துவ தலையீட்டை வலியுறுத்தி நிலைமை மிகவும் அவசரமானது என்று எச்சரிக்கை விடுக்கின்றன. அமெரிக்கா நடத்திய மறைமுக பேச்சுவார்த்தைகளின் பின்னர் சிரியா, இஸ்ரேல் இடையே ராணுவ பதற்றத்தை கட்டுப்படுத்தும் டி எஸ்கலேஷன் நடைமுறை குறித்து ஆரம்ப உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. ஆனால் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு தொடரும் நிலையில் இத்தகைய ஒருங்கிணைப்பு சிரியாவின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தலாக அமையலாம் என்று விமர்சகர்கள் எச்சரிக்கின்றனர். அமெரிக்காவின் நடுநிலையுடன் பாரிஸில் நடைபெற்ற 2 நாட்கள் பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு சிரியா மற்றும் இஸ்ரேல் ராணுவ பதற்றத்தை நிர்வகிக்க ஒரு ஆரம்ப நிலை புரிதலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இதன் முக்கிய அம்சமாக அமெரிக்காவின் நேரடி கண்காணிப்பில் செயல்படும் கூட்டு ஒருங்கிணைப்பு அல்லது தகவல் தொடர்பு மையம் அமைக்க ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகின்றது. இந்த அமைப்பு உளவு தகவல் பரிமாற்றம், ராணுவ பதற்ற குறைப்பு, தூதரக தொடர்புகள் மற்றும் வணிக விவகாரங்களை கையாளும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு 2024 டிசம்பரில் பஷர் அல் அசத் ஆட்சி வீழ்ந்த பின்னர் உருவான பாதுகாப்பு வெற்றிடத்தை பயன்படுத்தி தெற்கு சிரியாவில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களின் பின்னணியில் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் அடிக்கடி ஊடுருவல்கள் மற்றும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டதாக சிரியா குற்றம் சாட்டுகின்றது. இவை அனைத்தும் சர்வதேச சட்டத்தையும் சிரியாவின் இறையாண்மையையும் மீறுவதாக டமாஸ்கஸ் தெரிவித்துள்ளது. சிரியா அதிகாரிகள் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு மற்றும் போதுமானதல்ல என்றும் அசத் வீழ்ச்சிக்கு பிறகு கைப்பற்றப்பட்ட பகுதிகளில் இருந்து இஸ்ரேல் படைகள் விலகும் தெளிவான கட்டுப்படுத்தப்பட்ட கால அட்டவணை இல்லாமல் எந்த முன்னேற்றமும் சாத்தியமில்லை என்றும் வலியுறுத்தியுள்ளனர். அமெரிக்கா முன்வைத்துள்ள முன்மொழிவில் ஹெர்மோன் மலையில் இஸ்ரேல் படைகள் தொடர்ந்து நிலைநிறுத்தப்படுவது இடம்பெறுகின்றது. இதனால் ஆக்கிரமிப்பு சட்டபூர்வமாக்கப்படும் அபாயம் இருப்பதாக விமர்சகர்கள் எச்சரிக்கின்றனர். சிரியாவின் ஒருமைப்பாட்டை பாதுகாக்க இஸ்ரேலின் முழுமையாக விலகல், தாக்குதல்களை நிறுத்துதல் மற்றும் சர்வதேச உத்தரவாதங்கள் அவசியம் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அவை இல்லாவிட்டால் இந்த புதிய ஒருங்கிணைப்பு அமைப்பு தற்போதைய நெருக்கடியின் அடிப்படை காரணங்கள் தீர்க்காமல் அதிகார சமநிலையின்மையை மேலும் உறுதிப்படுத்தும் அபாயம் உள்ளது என்றும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. ஆக்கிரமிப்பிற்கு மத்தியில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் தெளித்த பெத்லஹேம் நகர மக்கள் இயேசு பிறந்ததாக நம்பப்படும் இந்த நகரில் துயரங்களுக்கு இடையிலும் மகிழ்ச்சியின் செய்தி ஒலிக்கின்றது. மேற்கு கரையில் உள்ள பெத்லஹேம் நகரில் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடியுள்ளனர். இஸ்ரேல் விதித்துள்ள கட்டுப்பாடுகள் இருந்தாலும் நகரம் மகிழ்ச்சி மற்றும் உற்சாகத்துடன் பண்டிகைக்கு தயாராகி கொண்டிருப்பதாக பாலஸ்தீன சுற்றுலா அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் கெரியஸ் கும்சியே தெரிவித்துள்ளார். திங்கள் காலை முதலே இயேசு பிறந்ததாக நம்பப்படும் சர்ச் ஆஃப் த நேட்டிவிட்டி முன்பு பாலஸ்தீன ஸ்கவுட் குழுக்கள் நிகழ்ச்சிகளை நடத்த தீவிரமாக செயல்பட்டன. கிறிஸ்துமஸ் செய்தி என்பது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பால் ஏற்பட்ட வலி மற்றும் துயரங்களுக்கு இடையிலும் மகிழ்ச்சியை நிலைநிறுத்துவதாகும் என்று அவர் தெளிவாக கூறியுள்ளார். 2019 ஆண்டு மட்டும் 35 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பெத்லஹேமிற்கு வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் திருப்பலியில் பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் உள்ளிட்ட முக்கிய உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு அதிகாரிகள் பங்கேற்றனர். உலகம் முழுவதிலிருந்தும் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பிரதான சதுக்கத்தில் கூடுவர். பெத்லஹேம் இஸ்ரேலின் பிரிப்பு சுவரால் சூழப்பட்டிருந்தாலும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நகரின் பொருளாதாரத்திற்கும் உற்சாகத்திற்கும் முக்கிய ஆதாரமாக உள்ளது குறிப்பிடத்தக்கது.